அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 9:12. சாயங்காலம் ஆகிற போது பன்னிருவரும் சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமா இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்துக் கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார். ஒருத்தர் 2 பேர் வந்து சொல்லல, 12 பேர் சேர்ந்து வந்து அனுப்பிவிடும். அதுதாங்க உலகம். ஆண்டவருக்கும் உலக மக்களுக்கும் மனிதனுக்கு ஒரு வித்தியாசம் அதுதாங்க. அவர் சொல்றாரு, போஜனம் கொடுங்க, அவங்க பசியா போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. இவர்கள் சொல்லுகிறார்கள், அனுப்பிவிடும். இதுதான் சார் உலகம். ஆனால் அப்பா சொல்றாரு, நோ, அவர்கள் சொந்து போவார்களே, 3 நாளாய் பசியா இருக்கிறாங்களே, ஐயோ வெளியூர்ல வந்திருக்கிறாங்க, 3 நாளா இருக்கிறாங்க, பசியா இருக்க, வழியிலே சொந்து போவார்களே. அதுதாங்க ஆண்டவர். சீஷர்களின் பார்வையும் இயேசுவின் பார்வையும். ஏன் சார் அனுப்பணும்னு சொல்றாங்க வாங்க என்று சொன்னார். இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டே நீங்க பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். இது வனாந்தரமான இடம். அப்புறம் 6:36, புசிக்கிறதற்கும் இவரிடத்தில் ஒன்றுமில்லை. அப்புறம் யோவான் 6:7, பணம் போதாதே. அப்புறம் 6:9, இங்க ஒரு பையன் இருக்கிறான், இருக்குதே கொஞ்சங்க, இது எங்க போய் தேவர சந்திக்க போகுது. இதுதான் உலகம். இது வனாந்தரம், வறட்சி, இல்லாத நிலைமை, வெறுமை. இது அவங்க பார்வை. ஆண்டோர் பார்வை, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது போய் பாருங்கள். என்ன அர்த்தம்? அவர் பார்க்கிறாருங்க, கொஞ்சம் இருக்கிறத பாக்குற. இவங்க எல்லாம் இல்லங்கிற பாக்குறாங்க. இயேசு சொல்றார், இருக்கிறது. அதாங்க கர்த்தருடைய பார்வை. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை இருக்கிறதாக பாருங்கள். அவர்களுக்கு அறிவு இருக்கிறது, உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது, வருமானம் இருக்கிறது, வேலையில் செழிப்பு இருக்கிறது, சரீரத்தில் சுகம் இருக்கிறது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். அப்படி பாருங்க. இந்த வனாந்தரம் முடிவுக்கு வரும். வனாந்தரம் புஷ்பத்தை போல செழிக்கும். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவரது பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிருங்க. காலங்களை கனிய பண்ணுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.